Disclaimer under Section 107 of the Copyright Act 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. எபிசோட் ஓப்பனிங் அந்த மாதிரி லீவ் வந்து கேரட்டை கட் பண்ணிக்கிட்டே என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கானா, கிம்மை நான் எப்படி பிடிக்கிறது, அவன் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான், நான் சும்மா கூப்பிட்டானா அவன் வந்துடுவான். ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னா, அவன் நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அது போக அவன் இப்போ ஸ்கெலிட்டன் ஃபார்மில் இல்லாத காரணத்தினால எனக்கு இப்போ தான் அவனோட எபிலிட்டி தெரியுது. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா நான் அவனை பிடிக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். அதுக்கு நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்த பார்க்கணும். ஸோ நார்மல் மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. எனக்கு தேவை எக்கச்சக்கமான மெட்டல் இருக்கிற ஒரு இடம் தான். அது இருந்தால் போதும், நான் அவனை பிடிச்சிருவேன் அப்படி சொல்லிக்கிட்டே கறி ரெடி அப்படின்னு வந்து லீ சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு குழந்தைக்கு நம்ம லீ வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த குழந்தை வந்து கரியா சூப்பர் சூப்பர் அண்ணா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து லீ என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் உனக்கு தான். அது போக வந்து இதில் நான் எக்கச்சக்கமான பொட்டேட்டோ போட்டிருக்கேன், இது எல்லாமே சாஹூனுக்கு ரொம்ப ஃபேவரட் தானே அப்படின்னு வந்து லீ சொல்கிறான். ஸோ அந்த குட்டி பொண்ணோட பேர் வந்து சாஹூன், நம்ம சான்னு கூப்பிடுவோம். ஆமாம் ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு லீ வந்து அப்படியா, அப்போ நீ இது எல்லாத்தையும் மொத்தமாக சாப்பிட்றணும் சரியா, அப்படி சாப்பிட்டு முடிச்சு இது எப்படி இருக்குன்னு அண்ணன்ட்டு சொல்லு சரியா அப்படின்னு சொல்லும்போது அந்த சாவும் ஓகேண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சா சொல்லும்போது, இல்லைப்பா எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு வந்து லீவ் சொல்லும்போது, திரும்பி வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு வந்து சா ரொம்ப சோகமாக இருக்காங்க. நான் கண்டிப்பாக வந்துடுவேன், நீ அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு வந்து லீவ் சொல்லிக்கிட்டே வெளியே போய்கிட்டு இருக்கான். சா அப்படியே வெளியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கழிச்சு பார்த்தா இன்னொரு வாய்ஸ் ஓவரோட ஆரம்பிக்கிறாங்க. ஜூஹூ காலிலேருந்து ஃப்ரைஸாக சாப்பிட்ருக்கான். ஸோ அவனுக்கு வந்து நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரஞ்சை பீல் பண்ணிட்டு ஏதோ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் கண்டிப்பாக டயர்டாக இருப்பான், அதனால இதை வச்சு அவனுக்கு ரெக்கவரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சாங் வந்து ஏதோ கறியும் ஃப்ரூட்டையும் சேர்த்து ஏதோ ஒரு டிஷ்ஷாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாங் வந்து சரி அப்போனா இது ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னால், பார்த்தா இந்த நெஞ்செலும்பு இருக்குல்ல அதோட சேர்த்து இந்த பழங்கள், அதாவது இந்த ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி இதெல்லாம் போட்டு ஒரு டிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நன்றி வந்து இந்த சாட் ஜிபிடி தான். இந்த ஏ இல்லைன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது கீழே அந்த சாட் ஜிபிடியில் அந்த பாட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு நல்ல நியூட்ரியன்ஸோட ஃப்ளேவர் கொடுத்த மாதிரி ஒரு டிஷ்ஷை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், இதை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு அந்த சாட் பாட் சொல்லிக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை இந்த சாட் பாட் மட்டும் இல்லைன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், இது இருந்தனால நான் வச்சு எதையோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தா ஃப்ரூட்டு அப்புறம் கறி அப்புறம் கார்லிக்கு பெப்பரு அப்படிலாம் போட்டு எதையாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ரெசிபியெல்லாம் பார்க்காதீங்க, பார்த்து வயிற்ற கலக்கிறோம் அவ்வளோதான் சொல்கிறது. அது இந்த சாங் பொண்ணுக்கு தெரியாது. அவன் சந்தோஷமா எனக்கு எவ்வளோ பெரிய டேலண்ட்டு, நான் ஒரு பெரிய குக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சைட் பை சைடாக வந்து ஒரு மெசேஜ் வருது. ஓ எங்கள் அக்கா மெசேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது, அக்கா நீங்கள் எப்போக்கா வருவீங்க அப்படின்னு வந்து சாங் கேட்கும்போது, அப்போ சாங்கோட அக்கா வந்து நான் இன்னும் கொஞ்சம் நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன், ஆனால் கொஞ்சம் லேட்டாக அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியே அப்போ வீட்டுக்கு வரீங்களா, அக்கா அக்கா நான் ஒரு புதுசாக ஒன்று பண்ணியிருக்கேன், இந்த கறி ஃப்ரூட்ஸு இதை வச்சு நான் ஒரு புது டிஷ்ஷு பண்ணியிருக்கேன், அது பேர் தான் வந்து ஜப்ளி ஜிம்மி, அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா இந்த பேரை கேட்டோடனே வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு ஈமோஜ் அனுப்புகிறாங்க. என்னக்கா இதான் உங்கள் ரியாக்ஷனா, நான் கஷ்டப்பட்டு உனக்கு சேர்த்து வச்சுருக்கேன், சரி நீங்கள் வாங்க நான் உங்களுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சாங் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து ஜின்ஹூ உட்காந்து அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கான். கையில் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இது என்ன ஃபோன்லாம் தெரியாது, அவங்க இப்போ தான் புதுசாக ஃபோனை காமிக்கிறாங்க. ஜின்ஹூ என்னோட அக்கா வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும், ஸோ நீங்கள் தூங்கணுன்னா கொஞ்சம் போய் தூங்குங்களேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜின்ஹூ வந்து இல்லை நான் ஓகே தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாங் கேட்கும்போது, அதுவா என் ஃப்ரெண்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவான், அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போ நம்ம ஹீரோ கல்ல கவலை இல்லாத மாதிரி ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்கா எப்படா நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடுவான்னு. அந்த நேரத்தில் வந்து அந்த சாங் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஏன்னா அவனை நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக அப்போ சாங் என்ன சொல்கிறாங்கண்ணே, சரி பரவாயில்ல ஜின்ஹூ, நான் உங்களை வந்து கொஞ்சம் ஷார்ட் டைமாக தான் பார்த்தேன், ஆனால் இந்த ஷார்ட் டைமில் இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சாங் சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான்னா அந்த ஃப்ரைஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து நக்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா லீ சென்ஹூ வந்து எனக்கு ஒரு ப்ரெஷியஸ் ஃப்ரெண்டு அவன் அவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து அந்த லீ வந்துக்கிட்டு ஸ்கெலிட்டன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இவன் எதுவும் சொல்லாமல் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கா, இங்கே வராத நான் கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னது இது உன் கை எங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இல்லை என்னை தொடாத அப்படின்னு சொல்லியிருப்பான்.
அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு அடிபட்டுச்சா, அது இன்னும் ஹீல் ஆகல. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஹீல் ஆகல. அதனால தான் நீ கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி வராத, முன்னாடி வராத. நீ வந்தேன்னா வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த மாதிரி உடஞ்சதெல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிக்கலாமா, அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் காட்டாம இருக்கான். இத பார்த்துக்கிட்டு இருக்க அந்த லீ வந்து, "டேய் இதுக்காடா இவ்வளோ பண்ண? ரொம்பலாம் இது பண்ணாத" அப்படின்னு வந்து அங்க இருக்கிற லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி உன் கைய குடுவேன் அப்படின்னு கேட்கும்போது, என் கையா? எது? அப்ப ஹீரோட மூஞ்சி வந்து ஏதோ ஒரு ஸ்வாட்ல தெரியுது. பார்த்தா நம்ம ஹீரோக்கு சைடுல ஸ்வாட் வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. என்னது இது கையில கத்தியா? சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது, இங்க இருக்க அந்த லீ வந்து, ஏய் நல்லா இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு செங் பொண்ணு வந்து பின்னாடி வந்துகிட்டு, என்ன லீ எப்ப பார்த்தாலும் ஜின்ஹூவ வந்து புல்லி பண்ணிக்கிட்டே இருக்கியா? அப்படின்னு வந்து கேட்கும்போது, இங்கிட்டு வந்து, நானா? என்னைய பார்த்தா எப்படி புல்லியா இருக்கு? நான் அவன கூல் ஆக்கிட்டு இருக்கேன். பாரு அவன் எவ்வளோ சூப்பரா இருக்கா? அப்படின்னு வந்து அங்கேயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க பாத்தியா என் கை ஸ்வாட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கா? சிச்சிக் சிச்சிக் அப்படின்னு வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கான். இது 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 ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இது ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இவங்களுக்கு நட்டு கிளம்பிருச்சோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, இங்கிட்டு வந்து லீ வந்து என்ன சொல்றான்னா, லிட்டில் பங்க் உனக்கு கூல்னா என்னன்னு ஒரு உண்மையான மீனிங் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் கை நீட்டிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ற? எது கை நீட்டுற? அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, எப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரே வேலன்த்தில் இருக்காங்களோ அப்போ அவங்களுக்கு அவங்க வந்து ஃபிஸ்ட் பம்ப் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து பேருக்கும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு, அதாவது ஒருத்தவங்களுக்கு இன்னும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பக்கத்தில் இந்த பொண்ணு வந்து ரொம்ப கிரிஞ்சா பண்றானே அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ நம்பிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃபிஸ்ட்டை வச்சு குத்துறான். ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, ஓ நம்பிக்கையா, அப்பனா அப்பனா நம்ம உண்மையா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானே, இது ரொம்ப கூலா இருக்கு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு அந்த ஃபிஸ்ட் பம்ப் கொடுத்துக்கிட்டு இருக்கான். திரும்பி கரண்ட்ல காமிக்கப்போ நம்ம ஹீரோ அதே தான் சொல்றான். லீச்சின்னு வந்து எனக்கு ஒரு உண்மையான ரொம்ப கூலான ஃப்ரெண்டு. நான் அவன் கூட தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். அவன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் சாங் வந்து கேட்டுட்டு இருக்கும். ஓ அப்படியா? சாங்குக்கு ஆனா சாங்குக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா மைண்ட்ல, ஓ அப்பனா ஹீரோக்கு கையில வந்து ஸ்வாட குத்தி வச்சா ரொம்ப பிடிக்கும் போல. அப்பதான் சாங் அதுவே தான் நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் மறந்துக்கிட்டாங்க. இங்கிட்டு வந்து ஹீரோ அந்த ஃப்ரைஸை கொஞ்சிக்கிட்டு, ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் திரும்பி பார்க்குறேன்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே சாங் வந்து சரி ஏதோ ஒன்று நீ வேணா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ, ஆனால் நான் உனக்கு எந்த உதவியும் பண்ணல, எந்த உதவியும் பண்ணாமல் நான் மட்டும் எப்படி தனியாக சாப்பிட்றது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, பரவாயில்ல பரவாயில்ல நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சாங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சாங் செஞ்சு அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தியா இன்னைக்கு இதான் மெனு, இது பேர் தான் ஸ்வீட் அண்ட் டேங்கி கப்லி ஜிம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னு எனக்கே தெரில. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்னது இது சூப்பரா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுதான் வந்து ஸ்பெஷல் ஜிப்லி ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஓ அப்படியா ஹீரோன்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுல பார்த்தோன்னா ஸ்ட்ராபெரி இருக்கு, டாஞ்சரின் இருக்கு, எல்லாமே சேர்த்து கறி இருக்கு. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஃப்ரூட் கறி எல்லாத்தையும் எடுத்து வாயில வைக்கும் போது, உணவுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி சாப்பிடும்போது சாங் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இது 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 ரொம்ப அமேசிங்கா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப சூப்பரா இருக்கு, அந்த ஸ்ட்ராபெரி நல்லா இருக்கு, மீட்டு நல்லா இருக்கு, அப்புறம் அந்த அந்த ஆரஞ்சு நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோ வந்து எல்லாத்தையும் வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஃப்ரைஸ் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ சாப்பிட்றது. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, ஓ ஃப்ரைஸ் உனக்கு இது வேணுமா, நீ வேணா சொல்லு உனக்கு நான் தரேன். இல்லை வேணாம் வேணாம் உனக்கு கொடுத்தா இது ஒரு வேலை சேராம போச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனால் ஃப்ரைஸோட மூஞ்சியை பார்த்தா தான் தெரியுது இது அப்புறம் அவன் சாப்பிட்ற உயிரோட இருப்பாடா இருக்க மாட்டாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே சாங் வந்து அந்த ஃப்ரைஸ் கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு கொஞ்சம் வேணும்னு, ஆனால் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும், நீ வெயிட் பண்ணணும் உனக்கு டேஸ்டியாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது இங்கிட்டு ஃப்ரைஸ் வந்து எனக்கு வேணாம் 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 அப்படி தலையாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு சாங் வந்து ஹீரோ பார்த்துக்கிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ அதை நல்லா சாப்பிட்றத பார்த்தா, நான் நல்லா பண்ணியிருக்கேன் போல அப்படின்னு வந்து சாங் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து, ஆமாம் இந்த மாதிரி ஃபுட்டை நான் சாப்பிட்டதே இல்லை, இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, அது போக சூப்பராக இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ வந்து, அப்படியா என்னோட குக்கி அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கா, அப்புறம் அவனுக்கு அடுத்து இதே மாதிரி போட்டு தரேன் அப்படின்னு சாங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியா அப்ப ரொம்ப நன்றி அப்படின்னு வாய்க்குள்ள சாப்பாடு வச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தப்ப அந்த ஃபோன் வைப்ரேஷன் ஆகுது. அதில் பார்த்தா புரோக்கர் நேற்று கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம ஹீரோ இன்னும் பேரே மாத்திர போல. அப்போ நம்ம ஹீரோக்கு தெரியுது அது அந்த லீ தான் கால் பண்றான்னு. அப்போ லீ வந்து ஐயோ அப்படின்னு கூப்பிடும்போது, ஜின்ஹூ எனக்கு உதவி வேணும் அப்புறம் அந்த சைடு லீ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நீங்க எக்கச்சக்கமான டேஞ்சரஸான கைஸ் வந்து என்ன தோத்திக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்து நீ காப்பாத்து அப்புறம் வந்து அங்க இருக்கிற லீ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம சாங்க்கு என்னாச்சுன்னு தெரியல, ஏன் இப்போ ஹீரோ டென்ஷன் ஆகுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த டேஞ்சரஸ் கைஸ்லாம் அப்புறம் இந்த லேபா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு என்ன லேபா, அப்போ ஜின்ஹூ அங்க லேப்ல இருந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்து சாங் வந்து ஷாக் ஆகுறாங்க.
அப்போ அந்த நேரத்தில் லீ வந்து உதவி பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாடா நான் தான் வந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அங்க இருக்க அப்போ லீ வந்து ஒரு அட்ரஸ் சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ வந்து டக்கு டக்குன்னு வாயில சாப்பாடு போட்டுக்கிட்டு, ஐயோ! அப்பன்னா லீ வந்து ரொம்ப டேஞ்சரா இருப்பான் போல. நான் சீக்கிரம் அவன போய் காப்பாத்துறோம். வேகமா சாப்பிட்டுக்கிட்டு வாயில எல்லாத்தையும் வந்து திணிச்சுக்கிட்டு அப்படியே முழுங்கிட்டு இருக்கான். முழுங்கிட்டு அ அ அ "சாங்கு நீ குடுத்த அந்த ஸ்ட்ராபெர்ரி டான்ஜரி அந்த ஜாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆனா சாரிப்பா என்னால வந்து வேகமா சாப்பிட முடியல. அதனால நான் வந்து அடுத்து நல்லா சாப்பிடுறேன். நீ எவ்வளோ அக்கறையா இது செஞ்சு குடுத்துருப்ப. ஆனா என்னால சாப்பிட முடியல. என்னைய மன்னிச்சிடு. நான் வந்து என் ஃப்ரெண்ட போய் காப்பாத்த போறேன்." அப்படின்னு ஹீரோ பரபரப்பா சொல்லிட்டு இருக்கானா, இங்க சாங் வந்து பரவால்ல அது ஒண்ணும் இம்பார்ட்டன்ட்டான விஷயம் கிடையாது. அப்படின்னு சாங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அப்ப இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு சாங் வந்து நான் வேணா உன் கூட வரவா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ வராத இது ரொம்ப ஆபத்து நீ இங்கேயே இரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியா போயிட்டு இருக்கான். அப்ப அந்த அட்ரஸ்ல வந்து பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லா இரும்பு பொருட்கள் இருக்கிறது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். இது எந்த மாதிரியான இடம்? இது ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கு? அது போக இங்க தானே லீ வந்தேன்னு சொன்னான். அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு நிமிஷம் இந்த இடத்த பார்த்தா இது எல்லாமே மெட்டல்ல தானே இருக்கு. மெட்டல் பைப்பு, மெட்டல் பிளேட்டு, போல்ட்டு, நட்டு இது எல்லாமே மெட்டல்ல இருக்கே! அப்பன்னா அப்பன்னா இந்த இடத்துல எப்படி லீக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்பன்னா அப்பன்னா இந்த இடத்துல லீக்கு வந்து அட்வான்டேஜா தானே இருக்கும். அப்ப எப்படி அங்க வந்து டேஞ்சர்ல இருக்குன்னு சொன்னா? அது ஒரு லாஜிக் இல்லையே! ஒரு இல்ல, இல்ல நான் வந்து என் கார்ட வந்து ஃபுல்லா வச்சுக்கணும். இந்த இடத்துல என்ன வேணா நடந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? லீய வந்து புடிச்சு கூட வச்சிருக்கலாம். ஸோ யாருக்கு தெரியும்? ஒருவேள லீய வந்து நல்லா கட்டி போட்டு வச்சிருக்கான். இல்ல அவன் ரொம்ப பயத்துல இருப்பான். அதனால அவனால வந்து அந்த பவர் யூஸ் பண்ணாம இருக்கலாம். அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோ தரையில கை வைக்கிறாங்க. அதுலருந்து பிளேடு வருது. அப்பன்னா அது யாரு? நம்ம லீ தான். அந்த லீ வந்து எக்கச்சக்கமான ஸ்வாட வந்து வெளிய வந்து ஏத்திக்கிட்டு இருக்கான். இந்த பிளேடு எல்லாமே நம்ம ஹீரோட செஸ்ட்ல அப்படியே குத்திக்கிட்டு போகுது. நம்ம ஹீரோக்கு அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அப்ப அவன் அப்பதான் பார்க்குறான். என்ன நடக்குது இங்க? இது என்ன கத்தியா? அப்படின்னு அவன் பார்க்கும்போது, அந்த இடத்துல இருந்து நேரா பார்க்கும்போது, அந்த கத்தி ரிஃப்ளெக்ஷன்ல வந்து அங்க லீ வந்து கண்ட்ரோல் பண்றது தெரியுது. இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி கிம் ஜிங் ஹோ அப்படின்னு வந்து லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய் எதுக்கு இப்படி பண்ண? நீ வந்து கேப்சர் ஆகலையா? அப்ப அப்ப என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீயே பார்த்துக்கிட்டு இருக்கல இங்க என்ன நடக்குதுன்னு. அப்பன்னு வந்து லீ சொல்றான். அப்போ அப்போ அப்பன்னா அப்பன்னா இருக்கும்போது, ஆமா உன்னை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அங்க இருக்கிற அந்த லீ வந்து கையில ஸ்வாட வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஹீரோட அந்த செஸ்ட்ல அப்படியே குத்துன கத்தி இருக்கும்ல, அது அப்படியே வெளிய தள்ளிட்டு அப்படியே பின்னாடி வந்து நிக்கிறான். அந்த நேரத்துல லீ வேகமா அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல டாஜ் ஆகுறான். திரும்பி டாஜ் ஆகுறான். அப்போ அந்த இடத்துல அந்த லீ வந்து கால வச்சு எத்தம்போது நம்ம ஹீரோ அப்படியே பறந்து போய் விழுகுறான். அவன் வாயில இருந்து ரத்தம் கக்கிட்டு இருக்கு. அப்போ திரும்பி ஒரு எத்தம்போது பின்னாடி இருக்க அந்த இரும்பு பொருட்கள்ல நம்ம ஹீரோ போய் இடிக்கிறான். அப்போ அந்த இடத்துல அந்த லீ நின்னுகிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜின்வூ? நான் உன்னை இன்னைக்கு பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உன்னை 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கெலிட்டன் ஃபார்ம்ல பார்க்கும்போது உன் கூட பேசினது அந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த மெமரி எனக்கு திரும்பி வந்தனால நான் கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இங்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அதனால தான் நான் உன்ட்ட பொய் சொன்னேன். நான் உண்மையா ஒரு புரோக்கர் தான் அப்படின்னு வந்து லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி பொய் சொல்லியிருப்பான் நான் புரோக்கர் இல்லைன்னு. ஆனா இப்ப லீ வந்து உண்மையா புரோக்கர்னு அவன் ஒத்துக்கிறான். அப்போ லீ என்ன சொல்றான்னா, நான் வந்து ஹார்ட் மியூட்டன்ட்ட புடிச்சு அந்த லேபுக்கு ஒப்படைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுலயும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் இங்க வந்திருக்க காரணம், உன்னைய புடிச்சுட்டு போய் அந்த லேப்ல விடுறதுக்கு தான். அப்படின்னு லீ சொல்லிக்கிட்டு இருக்கு. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல அங்க இருக்க லீ என்ன பண்றானா, அங்க இருக்கிற அந்த இரும்பு பொருளை தொட்டு அங்க இருந்து பிளேட உருவாக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு பிளேட் லைட்டா வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ திரும்ப இருக்குள்ள அந்த பிளேட் வேகமா வந்து சல்லுன்னு போகுது. நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். என்ன நடக்குதுன்னு அப்படி திரும்பி பாக்குறக்குள்ள அவனுக்கு முன்னாடி வந்து லீ வந்து வெட்ட வந்துகிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அதுல இருந்து ஜஸ்ட் டேக்கிள் ஆகுறான். அப்போ ஹீரோ வந்து இவன் இந்த மாதிரி இல்லையே ஃபர்ஸ்ட், இவன் வந்து என்னை டேக் டவுன் பண்ண பார்க்கல, இவன் என்னை கொலை பண்ண பார்க்கறான் அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல லீ வந்து அப்படியே ஒரு மர்டரஸ் இன்டென்ட்டோட அங்க ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அப்போ ஹீரோ அவன் கைக்கு கிடைக்கிற ஒரு இரும்பு பொட்டியை எடுத்து அதை ஷீல்டா யூஸ் பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஸ்வாட் வச்சு வெட்டும் போது நம்ம ஹீரோ அதை வச்சு அப்படியே தடுக்கிறான். இவன் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? அப்போ இவன் உண்மையை டேக் டவுன் பண்ண பார்க்கறானா அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை தடுத்துக்கிட்டு, டேய் என்னடா பண்ற, அட்லீஸ்ட் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றா, எதுக்குடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ரீசன் ஏன் சொல்றா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா லீ வந்து அதெல்லாம் தேவையில்ல,
நான் உன்னை இந்த இடத்துல இருந்து புடிச்சிட்டு போனா மட்டும் போதும் அப்படின்னு லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஹீரோ பிடிச்சிருக்க அந்த இரும்பு ஐட்டது இருக்குல்ல, அதையும் அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து பிளேடெல்லாம் வந்து நம்ம ஹீரோக்கு எதிராக வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதுல இருந்து பேட்லியா எஸ்கேப் ஆகுறான். அப்ப ஹீரோ வந்து இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், டேய் நீ என்ன இன்சைனா இருக்கியா, நீ என்னடா அந்த லேபோட சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கும் எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த லேப் வந்து ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன், அப்ப எதுக்கு அது கூட இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ அப்படியே கைக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி கிடைக்கும் போது ஒரு பைப்பும் ஒரு பிளேட் மாதிரி இருக்கு, அது இரும்பு பிளேட். அந்த நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு டேய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ நிஜ உலகத்துக்கு வாடா. ரெண்டு சைடு பார்த்தா ஏதோ ஒரு சக்கரம் மாதிரி போய்கிட்டு இருக்கு அந்த லீ கிட்ட. லீ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ லீயோட மண்டை கிட்ட போற மாதிரி இருக்கு. பட் லீ அதை அசால்ட்டா அவன் கத்தியை வச்சு தடுத்து விட்டான். அப்படி தடுக்கும் போது எல்லாமே பறந்து பறந்து போகுது. நம்ம ஹீரோ என்ன எதுவுமே கேட்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு லீட் வந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். அந்த நேரப்ப டேய் நீ ஓன்னா அதுக்கு ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு லீ வந்து தரையில வைக்கிற. அங்கிருந்து இன்னும் கத்திக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படியே கத்தி எப்படின்னா ஒரு டொமைன் ஃபார்மேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த ப்ளீச்சில் பேக்கியான்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவனோட அந்த பங்கையில் வந்து அந்த கத்தி எப்படி அடியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி கத்தியாக வருது. நம்ம ஹீரோ என்ன நடக்குதுன்னு அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் டைம் கூட இல்லை. அந்த நேரம் அப்போ இந்த இடம் ஃபுல்லாக ஓவரா மெட்டலாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த கத்தி நம்ம ஹீரோட கழுத்துக்கிட்ட குத்த வருது. அப்படியே குத்தும் போது நம்ம ஹீரோட்ட கொஞ்சம் பிளட் லாஸ் பண்ணுறான். ஆனால் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் பார்க்குறான். இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எனக்கு வர வழியே இல்லை அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். டேமிட் இவன் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்கான். இவன் கண்டிப்பா நீ அந்த லேப்ல உருளதுக்காகவே இங்க வந்திருக்கான் அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, திரும்பி நான் அதே மாதிரி ஒரு ஹெல்லுக்கு போறேன் நீ நினைக்கிறியா, உனக்கு அதான் ஆசையா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு லீ வந்து நம்ம ஹீரோட கழுத்தை ஹெம் பண்ணி அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எங்க முன்னாடி இருந்து அவனை காணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த லீயை பார்த்துட்டு சரி அப்போ இதுதான் உனக்கு வேணும்னா அப்படி ஹீரோ வந்து அவனோட பஞ்ச ஆரம்பிக்க போறான். இவன் அட்டாக் பண்ண வந்தான், இப்போ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க போறான். அப்போ அவன் நேராக குத்தும் போது லீ அப்படியே ஒரு பெல்ட் அடிச்சு அதுல இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோவோட நெஞ்சில ஒரு ஸ்லாஷ் பண்றான். நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கும் போதே இன்னொன்று கை மூலமா லீ அட்டாக் பண்ண போறான். அது லீயை எதிர்பார்க்கல. அப்ப அந்த நேரத்துல லீக்கு ஒரு பெரிய அடி உழுகுது. அப்ப அவன் என்ன நடக்குதுங்க, இது என்ன இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு லீ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ லீ வந்து இது என்ன இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி விழுந்துகிட்டு இருக்கான். அந்த நேரம் அப்பதான் ஏன் அவனுக்கு வலிக்க மாட்டுது, ஒருவேளை அதான் இத்தனை வருஷமா அந்த நரக வேதனையில இருந்தனால அவனோட அந்த பெயின் வந்து அவனுக்கு சலிச்சு போயிருச்சோ, அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாலரன்ஸை பில்ட் பண்ணிட்டானா அப்படின்னு வந்து லீ நினைச்சுக்கிட்டு இருக்கான். கிம் ஜி ஹோ உன்னோட ரீஜெனரேட் பவர் வந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அது போக நான் அவனை கட் பண்ணாலும் அவன் உடனே ரெக்கவர் ஆயிடுறான். ஆனா அவர் கவுண்டர் அட்டாக்கு என்ன பண்ண போறான்னா அவனுக்கு கேப்பே கொடுக்காம இருக்க போறேன். இந்த நேரத்தில் அவன் எப்படி ரீஜெனரேட் ஆகிறான்னு பார்ப்போம். அவன் அதுல ஃபோக்கஸ் பண்ணுவான் இல்லை ஃபைட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணலாம்னா பார்க்குறோம். அவனுக்கு திரும்பியும் நீ அடிக்க முடியாத அளவு நான் அவனை அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க லீ வந்து ஸ்லாஷ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ டேமேஜ் வாங்கிக்கிட்டே இருக்கான். இப்போ அங்க இருக்க லீ வந்து பாத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அதிகமா பெயின்ல இருக்கதை நம்ம லீ பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரீஜென்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனால் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு இவனை இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து லேப்ல கட்டி போட்டிருக்காங்க. அப்போ அங்கேருந்து நம்ம ஹீரோட கஃப் எல்லாத்தையும் வந்து அன்லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க எல்லா சயின்டிஸ்டும் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட்ரக்ஷன் ஹார்ட் ரீஜெனரேட் ரெஸ்பான்ஸ் டெஸ்ட் நம்பர் 225 வந்து ஆரம்பிக்கட்டும், அந்த டெஸ்ட் சப்ஜெக்டை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஒரு கதவை திறக்குது. யாருன்னு பார்த்தா அது வந்து குட்டி லீ, அதாவது அவன் சின்ன வயசுல இருக்கிற அந்த லீ. அவன் வந்து ஹீரோ பார்த்துட்டு கிம்ஜி ஹோ அப்படின்னு ஷாக் ஆகுறான். இங்கிட்டு வந்து லீ சென் ஹோ அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். இன்னைக்கான எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா அந்த ரெஸ்ட்ரக்ஷன் ஹார்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரீஜெனரேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உன்னோட எபிலிட்டி வச்சு அந்த ஸ்வாட் எபிலிட்டி வச்சு நீ அவனை சைமல்டேனியஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அங்கே இருக்க ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 0824 நீ வந்து உனக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் 001 வந்து உன்னை எபிலிட்டியை வச்சு நீ அட்டாக் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது எனது நான் அவனை அட்டாக் பண்ணுமா, நான் கிம்ஜி அட்டாக் பண்ணுமா, டேய் நீங்கள் என்னடா சொல்கிறீங்க, நான் அவனை கட் பண்ணுமா, டேய் நீங்கள் இன்சென்டாக இருக்கீங்கடா அப்படின்னு வந்து அங்கே லீ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. அந்த நேரப்போ டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்டா, அது போக எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கான் லீ. அந்த நேரப்போ லீயோட அந்த கார்டரில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துக்கிட்டு இருக்கு. இது மூலமாக லீ வந்து ரொம்ப வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் ரொம்பலாம் நீ தடுத்துக்கிட்டு இருக்காத, நீ வந்து செய்ய, நான் பரவாயில்ல, நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோக்கு வந்து அவனோட ஃப்ரெண்டு வழியில் துடிக்கிறது வந்து அவனால் பார்க்க முடியல. அப்போ அந்த சைடு லீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது டேய் நீ என்னடா பைத்தியமா இருக்க, எப்படி என்னோட ஃப்ரெண்டு வெட்டுவேன் அப்படின்னு வந்து அவன் அந்த வழியில் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். டேய் உன் அடியெல்லாம் எனக்கு வலிக்காதடா, நீ சும்மா அடிடா அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அடிக்கிறதுக்கு நான் பேசாம செத்தே போயிடுவேண்டா அப்படின்னு வந்து லீ கத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, உனேத்தான் குட்டி பயலே, நீ ரொம்பலாம் டஃப் பண்ணிக்கிட்டு இருக்காத, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்ய அப்படின்னு ஹீரோட டோன் மாறுது. என்னென்ன அப்படின்னு வந்து லீ பார்த்துக்கிட்டு இருக்கான்.
இங்க பாரு, உன்னோட ஸ்வாட வச்சு சும்மா ஸ்விங் பண்ணு. அதுனால எனக்கு ஒரு வழி வரப்போறது இல்ல. இங்க பாரு, நான் ஏற்கனவே ஃப்ரீஸு, அப்புறம் என்னை ஃப்ரை பண்ணிட்டாங்க, அப்புறம் என்னைய வந்து சாப்பிட செஞ்சுட்டாங்க. இவ்வளோ வலியை துடிச்சு வச்சுட்டேன். அதனால உன் வழியெல்லாம் பெரிய வழி கிடையாது சரியா? சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருக்காத. சும்மா அப்படியே அடிச்சு விடு சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்புறம் நீ வீக்குன்னு சொல்றியா அப்படின்னு வந்து அங்கே இருக்க லீ வந்து கேட்குறான். ஆமாண்டா, ஸோ டைம் வேஸ்ட் பண்ண, சீக்கிரம் வந்து அடி. நீ எப்படி அடிச்சா நான் ரீஜென்ரேட் ஆக தான் போகிறேன், சீக்கிரம் வா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வீக்கா, சரி பார்க்கலாம் இங்கே யார் வீக்குன்னு அப்படின்னு வந்து அந்த சைடு வந்து அந்த லீ வந்து கோவமாயிட்டு அவன் கையில் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு இருக்கான் வேகமா. அப்போ அந்த லீ வந்து நம்ம ஹீரோ கொடூரமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். அதான் நம்ம ஹீரோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட ஃப்ரெண்டு இப்படி கஷ்டப்படுறதுக்கு அவன் கஷ்டப்பட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லா அடியும் அவன் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கான். இந்த நேரம் அப்போ நம்ம ஹீரோட செஸ்ட்ல ஒரு பெரிய அட்டாக் கொடுக்குது. நம்ம ஹீரோ கத்துறான். வந்து ஊப்ஸ், நான் அவனை ரொம்ப வெறுப்பேற்றிட்டேன் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் அப்போ நீ என்ன இது என்ன வலிக்கலையா உனக்கு, வலிக்கலையா அப்படின்னு வந்து அங்கே இருக்க லீ வந்து வேகமாக நம்ம ஹீரோ அடிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். சரி இது எப்படி வலிக்குதா அப்படின்னு வந்து அங்கே இருக்க லீ கத்திக்கிட்டே இருக்கான். எனக்கு இதெல்லாம் வலிக்கவே இல்லை, இன்னமும் வலிக்கலை அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறானா. உனக்கு இன்னும் வலிக்கலையா, அப்போ இருடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பெரிய அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே தவந்துக்கிட்டு கீழே விழுந்துட்டான். ரீஜென்ரேட் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம 225 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து வலிக்குது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த சைடு பார்த்தா லீ வந்து அப்படின்னு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தேன், என்ன எனக்கு அவ்வளோ வலிக்கவே இல்லை, நான் நினச்ச மாதிரி வலிக்கவே இல்லையே அப்படின்னு வந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அவன் உடம்புல ஒரு வெட்டுக்காயும் கூட இல்லை அப்படின்னு இருக்கும்போது, டே நகராதா அப்படின்னு ஒரு வாய்ஸ். என்னன்னு பார்த்தா லீ வந்து, இங்கே பாரு, நீ வந்து எதுக்கு ஆக்ட் பண்ணுற, உன்னை எதுக்கு அடிக்க வரணும் எல்லாம் எனக்கு தெரியும். அவங்க வந்து உனக்கு பிளட்டும் தர மாட்டாங்க, நீ அதுக்கு முன்னாடி ரீஜென்ரேட் ஆக மாட்டேன். ஸோ வந்து ஒழுங்காக அப்படியே படுத்தே இருக்கிற பிளட்டை வச்சு கொஞ்சமாச்சு ரீஜென்ரேட் பண்ணு அப்படின்னு வந்து லீ சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த நேரத்தில் லீ வந்து என்ன பண்ணுறான்னா, அவனோட உடம்புல இருக்க அந்த ரத்தத்தை வந்து தெளிச்சு விட்டுருக்கான். டேய் நீ என்னடா பண்ண, அப்போ அந்த ரத்தம் அந்த ஹூன்ஸ் அப்போ உன்னையே வெட்டிக்கிட்டியா அப்படின்னு வந்து ஹீரோ கேட்கும்போது, ஒழுங்கா வந்து அதே மாதிரி வலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு உன்னோட உடம்புல இருக்க பிளட் எல்லாமே என்னோட தான், அந்த ரிசர்ச்சர்ஸ் நோட் பண்ண மாட்டாங்க, ஸோ நீ அமைதியாரு எது காட்டி கொடுத்துடாத அப்படின்னு வந்து மூச்சு வாங்கிக்கிட்டே இங்கே இருக்கிற லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து எதுக்கு இப்படி பண்ண, அப்போ அந்த ஹூன்ஸ் எல்லாம் அப்போ என்னைய வெட்டாம நீ எதுக்கு உன்னையே வெட்டிக்கிட்ட அப்படின்னு வந்து ஹீரோ கத்துறான். வாயமுடா, நான் சொல்கிறத மட்டும் செய்கிறான் அப்போ நாங்கள் லீவ் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் எதுக்கு, எனக்கு தான் வந்து ரீஜென்ரேட் பவர் இருக்குல்ல, நான் வந்து ரீஜென்ரேட் ஆயிடுவேன், எதுக்காக உடம்புல இப்படி வந்து வெட்டுக்காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். டே இடியட்டு, உன்னோட ரீஜென்ரேட் பவர் வந்து ரொம்ப மெதுவாக இருக்கும், அது ரீஜென்ரேட் ஆக உனக்கு உடம்புலாம் வலிச்சுக்கிட்டு இருக்கும், இதெல்லாம் வந்து இது பண்ண சொல்கிறியா அப்படின்னு வந்து அங்கே இருக்க லீவ் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அது போக இந்த லேப்ல இருக்கவங்க எவனும் உனக்கு தேவையான ரத்தமும் தரமாட்டாங்க, உன்னை வந்து மெதுவாக வந்து சித்திரவதை பண்ணதான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமை வச்சுக்கிட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு பாரு அப்படின்னு வந்து லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா என்ன உனக்கு லூசு மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து லீ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த மாதிரி வந்து இவனை வந்து வெறுப்பேற்றினா லீ வந்து கடுப்பாய் அடிப்பான் அப்படின்னு ஹீரோ நினச்சான். ஆனால் அதுக்கு ஐரணியாக தான் நடந்திருக்கு. அது போக என்னோட சாக்ரிஃபைஸை நீ வேஸ்ட் பண்ணிடாத, ஒழுங்கு அப்படியே படுத்தே இரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்படிதான் வந்து கிரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு வந்து வழியில வந்து லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ கரண்ட்ல காமிச்ச லீ வந்து ஹீரோ அடிக்கும் போது அந்த இடத்துல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ உடம்புக்கு எல்லாம் பெரிய வெட்டுக்காயமா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தடவை நம்ம ஹீரோட உடம்புல எல்லாத்துலயும் ரத்தம் போய்கிட்டே இருக்கு. அவன் அப்ப எதுக்கு அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டே கொஞ்சம் முன்னாடி வந்து அங்க இருக்க லீயை வந்து ஃபிஸ்ட் வச்சு அவன் மூஞ்ச குத்த வந்துகிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல லீ வந்து பாத்துக்கிட்டு இருக்கான், நம்ம ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் குனிஞ்சு அடிக்க வரான், அங்க லீ வந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணி அடைக்க வரான். அந்த நேரம் அப்ப லீ வந்து அந்த ஃபிஸ்ட்டை பார்க்குறான். பட்டா நம்ம ஹீரோட அந்த கையில இருக்க நரம்பெல்லாம் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே அந்த லீயை பார்த்துக்கிட்டு இருக்கா, இங்கிட்ட வந்து லீயும் வந்து ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு. அப்போ நம்ம ஹீரோ குத்தாம கீழே விழுந்துட்டான். ஆனால் லீ அதுல இருந்து தப்பிச்சிட்டான். அப்படி தப்பிக்கும் போது நம்ம ஹீரோட செஸ்ட்ல திரும்பி ஒரு அடிக்கிறான். அப்போ அடிக்கும் போது நம்ம ஹீரோ திரும்பி விழுக்கிறானா, அப்போ அந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறான். நான் இந்த இடத்துல சண்டை போடக்கூடாது, நான் சண்டை போட்டால் கண்டிப்பாக தோத்துருவேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க லீ வந்து நான் இவனை இவ்வளோ வந்து வெட்டு போட்டானோ இவன் என்ன இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான், இது ரொம்ப ரெடிகுலஸா இருக்கு. அது போக இவன் என்ன கிவ் அப் பண்ண மாட்டானா, ஒழுங்கா இங்க வாடா அவனை பிடிச்சி நான் கொடுக்கணும்டா அப்படின்னு அங்கேருந்து கத்திக்கிட்டு லீ ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஒருவேளை நீ இந்த இடத்த விட்டு எஸ்கேப் பண்ணனா உனக்கு பிடிச்ச அந்த சாங்கும் சரி அந்த டர்க்கியும் சரி உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லும்போது ஹீரோ அப்படியே அந்த இடத்துல நிக்கிறான். அந்த இடத்துல என்னது அப்படின்னு ஹீரோ அதிர்ச்சியில் திரும்பி பார்க்கும்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸை தான் நான் சாவடிப்பேன் நீ இங்கே நிற்கிறானா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறானா. அப்போ அவன் கை முன்னாடி இருந்துச்சு, அந்த கையை அப்படியே வந்து லீவ் வெட்டிட்டான். வெட்டும் போது இன்னொன்று கையை வந்து வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல பிளட் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. இங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ அப்படியே அந்த கத்தியை ஸ்ட்ரகிள் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த கடைசியாக வந்து என் கூட ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சுட்டு சண்டை போட ரெடியாக இருக்கியா, அப்போதான் அவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களோ அப்படின்னு வந்து லீக் கேட்டுக்கிட்டு இருக்கான்.
அது போக அந்த 2 ஹை ஸ்கூலர்ஸை வந்து ட்ராக் பண்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய வித்தெல்லாம் கிடையாது. நீ மட்டும் இந்த இடத்த விட்டு ஒன்றும் வச்சுக்கோ, கிம் ஜி ஹோ அவங்க அப்போ அவங்களோட உயிர் அந்த இடத்துல பிரிஞ்சிடும் அப்படின்னு வந்து வில்லத்தனமா லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ லீயோட வாயை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம லீயை எதிர்பார்க்க என்ன இவ்வளவு ஸ்பீடு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஹீரோ லீயோட வாயை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருக்கான். அப்படி அமுக்கும் போது உன்னோட லைனை கிராஸ் பண்ணாது அப்படின்னு ஹீரோ வில்லத்தனமா மாறிக்கிட்டு இருக்கான். சாங்கும் டர்க்கி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ ஏதாச்சும் ஒரு கதை வச்சிருப்ப நான் நினைக்கிறேன். கடைசியா உன்னை இந்த இடத்துல அடிச்சுட்டு போட்டதுக்கு அடுத்து நீ எனக்கு சொல்லுவ எதுக்காக இந்த வேலையை பார்த்தேன்னு. அது போக நீயும் என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனா நீ செஞ்ச வேலைனால உன் மேல இருக்க அந்த அக்கறையை மொத்தமா நான் இறக்கி வச்சுட்டேன். இனிமே உன்னை இந்த இடத்துல மொத்தமா உடைச்சு போடுறேன், அதாவது உன் எலும்பு உடைக்கிற அப்படின்னு ஹீரோ டெரரா சொல்லிக்கிட்டு இருக்கு. அதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.